लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजाय प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராளும் இளந்தொழில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2203வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 6ஆம் திருமொழியுடைய 2வது பாசுரம், 752வது பெரிய திருமொழி பாசுரம், திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே 52வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியனை சேவிப்போம். கலையாமி கலிக்கும்சம் கவிலோக திவாகரம் யசுகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையகூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரதமய பஞ்சுக்கு அனலும் பொறி பரகாலன் பருவல்களே எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் போன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணும் என்ன கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருடன் கையாளடியேன் வினையை துணித்தோட வேணும் துணிந்து. 752வது பாசுரம். பொருந்தா அரக்கர் வெஞ்சமத்து பொன்ற அன்று புல்லூர்ந்து பெருந்தோள் மாலி தலைப்புரள போர்ந்த அரக்கர் தென்னிலங்கை இருந்தார் தம்மை உடன் கொண்டு அங்கு எழிலார் பிளத்து புக்கு ஒழிப்ப கருந்தாள் சிலை கை கொண்டனூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. ஏற்கனவே முதல் பாசுரத்திலே தொண்டர்களே வாருங்கள் என்று அழைத்தார். ஸ்ரீதேவி பூதோவியோடு இருக்கக்கூடிய பெருமாள் இங்கே இருக்கிறார், இஷ்டப்பட்டு நமக்காக வந்து திருக்கண்ணபுரத்திலே தங்கியிருக்கிறார், வாருங்கள் அவரை தொழுவோம். பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் தொழுகை செய்வது ஒன்றையே இயல்பாக கொண்ட பாகவதர்களே வாருங்கள் திருக்கண்ணபுரம் வாருங்கள் என்று சொன்னவர் இந்த பாசுரத்திலே மீண்டும் ஒரு முறை ராமாயணத்திலே உத்தரகாண்டத்திலே சொல்லி இருக்கிற விஷயத்தை சொல்லுகிறார். மால்யவான் என்பவன் ராவணனுடைய சுகேசன் என்ற அரக்கர்களினுடைய புதல்வன் மால்யவான், மாலி, சுமாலி என்பவர்கள். இங்கே பேசப்படுகிற மால்யவான் ராவணனுடைய தாத்தா. இந்த செய்திகள் எல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் வருவதாக உத்தரகாண்டத்திலே சொல்லப்படுகிற செய்திகள். இம்மூரில் ஒருவரான சுமாலியினுடைய மகள்தான் கைகசி. அவளுக்கு பிறந்தவர்கள் தான் ராவணன் முதலான ராட்சசர்கள் என்பது புராண குறிப்பு. அப்படி அந்த கொடிய போரிலே ராவணன் இருந்திருக்கும் போது மாலி வந்து போரிட வருகிறான். மாலி போரிட வருகிற பொழுது அந்த அரக்கர்கள் போர்க்களத்திலே அவர்களெல்லாம் சாகும்படியாக கருட மீது ஏறி வந்து தன்னுடைய வலிமையான தோள்களை உடையவனான மாலியினுடைய தலையானது கீழே அருந்து போகும்படி செய்கிறார் ராமபிரான். அவனை தவிர மற்ற ராட்சசர்களை எல்லாம் தென்னிலையிலிருந்து அங்கு இருப்பவர்களை எல்லாம் தங்களோடு அழைத்து கொண்டு பாதாளத்திற்குள்ளே புகுந்து மறைந்து விடுகிறார்களாம். அப்படி அவர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கக்கூடிய வைரம் போல் திண்ணியதான வில்லை, சாரங்கம் என்கிற வில்லை அல்லது கோதண்டம் என்கிற வில்லை கையிலே ஏந்தியவனான நம்முடைய பெருமான் இருப்பிடமான இடம் இந்த திருக்கண்ணபுரத்தை நாம் தொழுவோம் என்று சொல்கிறார். மாலியினுடைய தலை அறுபடுகிறது. அவன் விழுந்தவுடனே அங்கு இருக்கக்கூடிய அரக்கர்கள் எல்லாம் ஒன்று கூடி இலங்கையில் இருக்கிற மற்ற அரக்கர்கள் உயிரோடு இருந்தால் போதும் என்று ஓடி போய் ஒளிந்து கொள்கிறார்களாம் பாதாளத்திலே. அப்படி அவர்களை பாதாளத்துக்கு செலுத்துமாறு செய்யக்கூடிய திண்மையான வலிமை உடையவன் ராமபிரான். அந்த ராமபிரான் இஷ்டப்பட்டு இருக்கிற ஊர் இந்த திருக்கண்ணபுரம். அங்கே வந்து அவனை தொழுவோம் என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம். பொருந்தா அரக்கர் வெஞ்சமத்து பொன்ற அன்று புல்லூர்ந்து பெருந்தோள் மாலி தரை புரள பேர்ந்த அரக்கர் தென்னிலங்கை இருந்தார் தம்மையுடன் உடன் கொண்டு எழிலார் பிளத்து புக்கு ஒழிப்ப கருந்தாள் சிலை கை கொண்டன் ஊர் கண்ணபுரம் தொழுதுமே.
அங்கு மாலி இறந்தவுடனேயே அங்கு இருக்கக்கூடிய அத்தனை அரக்கர்களையும் மாலி தலை புரள பேர்ந்த என்றால் அங்கு இருக்கக்கூடிய அரக்கர்கள் எல்லாம் எல்லோரையும் ஒருவாறு அழைத்து கொண்டு எல்லோரும் சேர்ந்து கொண்டு எழிலான பூமிக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். பாதாள உலகத்திலே ஒளிந்து கொள்ளுமாறு செய்தவன் ராமபிரான். அவன் தங்கி இருக்கிற ஊர் இந்த திருக்கண்ணபுரம். அங்கே நாம் அவனை சேவிப்போம், வாருங்கள், தொழுவோம், வாருங்கள் என்று அழைக்கிறார். தொண்டர்களை பார்த்து மீண்டும் ஒரு நாளை அடுத்த பாசுரத்தை சேவிக்கலாம். காயேன வாச்சா மனசேந்திரவா விஜயாப்தனாவா பிரகதேன் சுபாவாது கரோமி எந்த சகலம் பரஸ்மை சீமன் நாராயணாயின் சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் இருந்ததாக உலகத்துறைகள் விழுந்து போதிலும் அடியேன் செய்கிற நன்மையோ தீவினையோ அத்தனையும் கூடிய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள்வதற்கு அனுபவிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.